ஹஜ்ரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹியுடைய காலம். அந்த காலத்தில் வந்து ஒரு பெண்மணி இருந்தா. அந்த பெண்மணி வந்து ஒரு கல்யாண வயசு. அந்த சமயத்தில் வந்து ஒரு கணவன் ஒரு ஆம்பளை கிட்ட சொல்கிறாப்புல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆம்பளை வந்து இவங்ககிட்ட சொன்னான். சொன்ன உடனே அந்த பெண்மணி சொன்னால், சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ரெண்டு நிபந்தனை. 2 நிபந்தனை கவனமாக கேட்கணும். 2 நிபந்தனை என்ன அப்படின்னா, ஒன்றே நான் பர்தால தான் இருப்பேன், 2வது நான் குரான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு சம்மதம்னா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு அல்லாஹ்வுடைய கிருபையில் 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் பர்தாலியே இருந்தாங்க, குரான் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. முதல் குழந்தை பிறந்துருச்சு. நல்லா கேட்கணும். அதுக்கப்புறமேலே 2வது வருஷம், 2 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் 2வது குழந்தைக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்போ என்ன செஞ்சேன் அப்படின்னா, இவர் ஏமா நான் வந்து விவசாயம் பண்ணுறேன், அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, அதனால் நீ சாப்பாடு வந்து தோட்டத்துக்கு கொண்டு வந்துரு, வயலுக்கு கொண்டு வந்துரு அப்படின்ட்டான். இப்போ என்ன செய்யறது, புருஷனுடைய நிலைமை. அவன் என்ன பண்ணா, 2வது குழந்தை கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் பர்தா போயிடுச்சு. பர்தாலாம் எடுத்துகிட்டு நேராக வயலுக்கு போயிட்டான். வயலுக்கு போய் சாப்பாடு கொடுக்க பிடிக்க, ஆனால் குரான் படிச்சுக்கிட்டே இருந்தான். 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. 3வது குழந்தை பிறந்துச்சு. 3வது குழந்தை பிறக்கும் சமயத்தில் அந்த கணவன் என்ன சொன்னான், நீ வந்து தோட்டத்துக்கு சாப்பாடு கொண்டு வர ரைட்டு, என்னால் ஒன்றும் முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நீங்கள் அப்படியே கொஞ்சம் அது விவசாயம் அது கொதுனா கொதுனா பானி சொன்னா அப்படி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னான். சரின்ட்டா. என்னாச்சு, 3வது குழந்தைக்கு பர்தாவும் போயிடுச்சு, குரானுடைய வேதமும் போயிடுச்சு. திலாவத்து எங்கே, தோட்டத்து வேலை செஞ்சுட்டு இருந்தால் எங்கே படிக்க போகிறது, எங்கே முடியும், தக்க சோஜாத்து ரொம்ப அசந்துடுறாங்க. இப்போ 3 குழந்தைங்க எல்லா இடத்துல பெருசாகிடுச்சு. நல்லா கவனமாக கேட்கணும். இந்த சம்பவத்தை முழு கவனத்தோடு கேட்கணும். குரானுடைய பரக்கத்து என்ன, பர்தாவுடைய பரக்கத்து என்னன்னு இதை நமக்கு எடுத்து சொல்லுது. இஸ்லாம்னா என்னன்னு எடுத்துக்காட்டுது. இப்போ 3 பசங்களும் பெருசாகிட்டாங்க. பெருசான பிறகு அந்த கணவன் சொன்னா, நீ வந்து பர்தாவோட இருப்பேன்னு என்கிட்ட சொன்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி குரான் படிப்பேன்னு சொன்ன, கண்டிஷன் போட்ட, இப்போ எதுவுமே இல்லை, இதுக்கு என்ன வித்தியாசம், கேவா ஃபரகோகா, என்ன வித்தியாசம் ஆயிடுச்சு, நீ குரான் படிச்சுட்டு இருந்த, பர்தாவோட தான் இருந்த, அதுக்கப்புறம் பர்தாவே இல்லை, குரான் படிக்கிறத விட்டுட்ட, என்ன வித்தியாசம் ஆகிப்போச்சு, என்ன தலைமுழுகி போச்சு அப்படின்னு கேட்குறான். இந்த பொண்டாட்டி சொன்னா, ஒரு 2 நிமிஷம் உனக்கு விளக்குறேன் அப்படின்ட்டு பக்கத்து ரூமில் போய் நீ நில்லு அப்படின்னா. பக்கத்து ரூமில் போய் நின்றுக்கிட்டான். யார், புருஷங்காரன். முதல் பையனை கூப்பிட்டான். நல்லா கவனமாக கேட்கணும். முதல் பையனை கூப்பிட்டு, டே துணியெல்லாம் கொஞ்சம் கிழிச்சு முடியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி, அந்த அம்மா வேணும்னே, உங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டான்டா, உங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டான், என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறேன். அந்த பையன் சொன்னால், விடுமா, அப்பா தானே அடித்தார், உன் புருஷன் தானே, நான் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறேன், அல்லாஹ் அவனுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் முதல் பையன். 2வது பையனை கூப்பிட்டா. அவனும் இதே மாதிரி சொன்னாப்புல, பாரு உங்கள் அப்பா என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு. அவன் என்ன சொன்னா, அடிச்சிட்டானா, இன்னொரு கையை வச்ச சொல்லு, அவன் கையை எடுத்துட்றேன் அப்படிங்கிறான். யாரு, 2வது பையன். சரி அவன் போயிட்டான். 3வது பையன் வந்தான். அவனை கூப்பிட்டு, கடைக்குட்டி, அவனை கூப்பிட்டு, ஏன்னா அவன் அப்பா என்ன அடிச்சிட்டானா அப்படின்னு. அவன் முஞ்சி தூக்கி கட்டிக்கிட்டு, 1 நிமிஷம் அவன் சோழியை முடிச்சிட்றேன் அப்படின்னு கத்தி தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு. அல்லாஹ் அக்பர். எல்லா புருஷங்காரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் பக்கத்து ரூமில் இருந்து. அதுக்கப்புறம் அவன் மனைவி சொன்னாப்பல, இல்லைப்பா அவங்க அப்பாலாம் என்ன அடிக்கலை, 3 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் சும்மா ஒரு நாடகம் நடத்தினேன், உங்கள் அப்பாலாம் அடிக்கலை. அவனை புருஷக்காரனை கூப்பிட்டு, முதல் குழந்தை என்ன பிறந்தால, அவன் உன்னை என்ன செஞ்சான், துவா செய்கிறேன்னு சொன்னான், அடிக்கிறேன்னு சொல்லலை, உன்னை எதுவும் ஏசி பேசலை. ஏன் அப்படின்னா, நான் பர்தால இருந்தேன், குரான் படிச்சுட்டு இருந்தேன், பர்தால இருந்தேன், அதனுடைய பரக்கத்து தான் இது. நான் பர்தாலியே இருந்தேன், குரானும் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ இவன் பிறந்தான், அப்போ முதல் பையன் பிறந்தான், அதனுடைய பரக்கத்து இது. குரானுடைய பரக்கத்தை பார்த்தியா, பர்தாவுடைய பரக்கத்தை பார்த்தியா நீ, அல்லாஹ் அக்பர். தீன் பிரகாரம் நடப்பதுடைய விளைவுகளை பார்த்தியா நீ. 2வது பையன் குரான் படிச்சுட்டு இருந்தேன், பர்தா போயிடுச்சு. ஏன், நீ சோத்து எங்கே கொண்டு வர சொன்ன, தோட்டத்துக்கு கொண்டு வர சொன்ன, பர்தா இல்லை, அதனால என்ன செஞ்சான், 2வது கையை வச்ச சொல்ல கையை வெட்டிடுற அப்படின்ட்டாவன். இது குரானுடைய பரக்கத்து இருந்ததுனால உண்மையில கையை வைக்கல, பர்தா போயிடுச்சு. ஆனால் குரான் படிக்கிறதுனால அந்த பரக்கத்தினால உன்னை அவன் டச் பண்ணல. 3வது பையன் பிறந்தான் பார்த்தியா, அப்போ நான் குரானும் படிக்கல, பர்தாவும் இல்லை, அவன் என்ன செஞ்சான், கத்தி எடுத்து உன்னை வெட்ட வந்துட்டான். இதுதான் அவனுடைய விளைவுகள். சுப்ஹானல்லாஹ். அப்போ குரான் படிக்கிறது, பர்தாவோடு இருக்கிறது, ஷரியத்தை பின்பற்றுவது, இதன் காரணமாக நம்முடைய சங்கதிகள் உருவாகுவது, இது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பரக்கத். இதனுடைய விளைவுகள் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். இதனுடைய அசராத்துக்கள், இதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏற்படும்.